சாப்பிட்டு வயிறு வெடிக்க தான் போகுது அப்படின்ட்டு நம்ம பேச்சால சொல்லி தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் சைனாவில் ஒரு பொண்ணுக்கு இது ரியலாகவே நடந்திருக்கு. அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கப்ப வயிறு கிழிஞ்சு இறந்து போகிறாங்க. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. சேனலை மட்டும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சீக்கிரமாக 5K ரீச் பண்ணணும். அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இவங்க பேர் தான் பான்சியோட்டி. இவங்க சைனா சேர்ந்த ஒரு ஃபுட் இன்ஃப்ளூயன்சர். சப்ஸ்கிரைபர் கொடுக்குற சேலஞ்சையும் அவங்களாவே நிறைய சேலஞ்ச் எடுத்து நான் இது மாதிரி சாப்பாடு சாப்பிட்டு வீடியோ போடுறவங்க. உங்களுக்கு 24 வயசு தான் ஆகுது. உங்களுக்கு என்ன இருக்குன்னா முக்பங் சேலஞ்சு அப்படின்னு ஒரு சேலஞ்சை கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காக ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. முக்பங் சேலஞ்சுனா 5 to 10 kg வரைய ஃபுட் சாப்பிட்றது. இதுதான் சேலஞ்சு. இவங்க அதை கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஃபாலோ பண்ணனால ஒரு வேலைக்கு 10 கிலோக்கு மேலே சாப்பிட்ருக்காங்க. இந்த ஒரே வாரத்தில் 120 கிலோக்கு மேலே வெயிட்டும் போட்டிருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ், அவங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க, இதோட நிறுத்திக்கங்க, இதுக்கு மேலே போனால் அது உயிருக்கு ஆபத்தாயிரும். அது எதையுமே காதில் வாங்காமல் வெறும் வியூஸ்க்கு, காசுக்கு, லைக்ஸ்க்கு மட்டுமே இதை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு நாள் லைவில் 10 kg ஃபுட் சாப்பிட்டுட்டு இருக்கப்ப மூச்சு அடைச்சி இறந்து போகிறாங்க. இறந்து போனதுக்கப்புறமா அட்டாப்சி ரிப்போர்ட்டில் என்ன தெரிய வருதுன்னா, அவங்க சாப்பிட்ட சாப்பாடெலாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்குன்னா வயிறு கிழிஞ்சி அது வெளில போய் செரிக்காமல் இருந்து வயிற்றுக்குள்ளே இருந்து இவங்க சாப்பிட மேலும் அதனால் மூச்சு அடைச்சி இறந்து போயிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. சாப்பிட்டா மட்டும் போதாது, அதுக்கான எக்ஸசைஸ் அது மாதிரி ஏதாவது எடுத்துக்கணும். அது மாதிரி இல்லைன்னா இந்த மாதிரி விபரீத முடிவு தான் ஏற்படும். இந்தியாவில் மட்டுமே இந்த மாதிரி வியூஸ்க்கும் லைக்ஸ்க்கும் இறந்து போகிறவங்க எண்ணிக்கை வருஷத்துக்கு 100க்கு மேலே போகுது. இப்போ ரீசெண்டாக 1 மந்த்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இந்த வாரிசு படத்தில் ஒரு பாட்டில் ஒரு சீன் வரும். அந்த சீனில் விஜய் எட்ஜுக்கு போய் நிற்பார். அதே மாதிரி அவங்களும் அந்த எட்ஜுக்கு போய் ரீல் எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த ரீல் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வலிக்கு விழுந்து கீழே விழுந்து மண்டை சிதறி இறந்து போகிறாங்க. இந்தியாவிலே இது மாதிரி எக்கச்சக்கமாக நடந்திருக்கு. நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால வியூஸ்க்காக, லைக்ஸ்க்காக, சப்ஸ்கிரைபர் சேலஞ்சு அது இதுன்னு கண்டதை பண்ணாமல் பூத்து மூடிட்டு போனால் உட்காருங்க ப்ரோ. உயிரோட இருக்க பாருங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வர நெக்ஸ்ட் வீடியோ வரேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துச்சிங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் போட்டுங்க. பாய்.